யமுனா நதிக்கு வந்து விட்டமல்லவா? குளிக்கணுமா? முதல்ல என்ன செய்யணும்? குளிக்கணும். இல்ல சொல்றது கேளு. நீனு குளிக்கிறதுக்கு என்ன எடுத்துட்டு வந்திருக்கிற? நான் ஒண்ணுமே எடுத்துட்டு வரலையே. ஏண்டி நீ என்ன எடுத்து பெண்களா பிறந்தவோ தலைக்கு ஷாம்பு எடுத்துட்டு வரணும், எப்படி உடம்புல போடுறதுக்கு சோப்பு எடுத்துக்கிட்டு வரணும். என்னடி சீங்கிற? ஷாம்பு போட்டு குடிச்சுதான் முடிய சிக்கு பிடிக்க வைக்கிறாள் சக்காத்துவா. அப்புறம் நாளா ஆவாரந்தாவையும் புத்து மண்ணு தான் எடுத்து வந்திருக்காங்க. இங்க வா. ஆவாரந்தாவை இருக்கு. ஆவாரந்தாவை கசக்கி புத்து மண்ணோட போட்டு தேய்ச்சி முடியில அள்ளி தேய்ச்சி குளிச்சா பூ ஆட்டம். ஓ, அப்ப அந்த காலத்துல உள்ளவங்க அப்படிதான் குளிச்சிருக்காங்க. சோப்பு ஷாம்புலாம் இப்ப வந்தது. பெண்களா பிறந்தவள் எப்பொழுதுமே மஞ்சள் எடுத்துட்டு வந்து மஞ்சள் முகத்துக்கு போடக்கூடிய பழக்கம். மஞ்சள் எடுத்துட்டு வந்திருக்கியா? ஒரு படி மஞ்சள். சரி, அதை நான் அப்புறம் கேட்டுக்கிறேன். முதல்ல விளையாடுவோமா? கொஞ்சம் போர் வைக்கணுமா? ஆமா, கொஞ்ச நேரம் விளையாண்டு அப்புறம் குளிக்கலாமா தண்ணியில? நம்ம ஓடி விளையாடிடுமா? நீ ஆடுதானே மேய்ச்சிக்கிட்டு இருந்த. நாங்க பொம்மநாட்டி குளிக்க உனக்கு வேலை இல்லையா? ஆட்டுக்கு தண்ணி காட்டு, எங்க தண்ணி காட்டுற? போடா ஓடியோ ஓடி. எரும மாதிரி தான் மேய்ச்சிக்கிட்டு எரும மாதிரி தான் மேய்ச்சேன். இங்க பொம்மை நாட்டி குளிக்கிற வேலை என் கொண்டு குடிப்பியா? இங்க வேணா குளிக்கலாம். பொம்மை நாட்டி குளிக்கும் போது போடா. அவனும் பொம்மை நாட்டி தண்ணி நடக்க சொல்லு பாப்பா. ஆமாட்டி. பேரு இன்னில இருந்து வாவுது அறிந்திரி. மூஞ்சி அஞ்சு மிஞ்சு ஒன்னா அவன் கூப்பிட்டான். போயிட்டா? என்ன சொன்னா? எப்ப சொன்ன நீ? பொட்டிலே போட்ட நீ கிழ போட்ட போ. சரி, விளையாண்டாச்சு. குளிக்கணும். குளிச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு விளையாட்டு மஞ்சள் எடுக்கணும். முதல்ல இப்ப என்ன செய்யணும்? குளிக்கணும். உட்காந்து குளி. நான் வந்து அப்படியே தண்ணியில நினைக்கிற வேலை தானே இருக்கேன். நீ ஒரு அவ்வாறு நின்று பாக்குறேன். குளிக்கிறியா? தலையை நல்லா அலசிரி. எனக்கு தெரியும் நீ அடிக்கிட்டு குந்திர. விடவே விடாதிரி. ரத்தத்தை உரிச்சு விட முடியும்.
சரி வா. இல்ல குளிச்சிட்டல மஞ்சள் போடலாமா? முடியாது கட்டிக்கிறேன். அதை கட்டு. முடிய நல்லா அழைச்சிட்டாடி. அதான் அழைச்சிட்டா. அம்மானு போகணும். அதையே காது வீசுறான். அது மஞ்சாலில சீடுவான். என்னுடைய தோழி என்னுடைய தோழி மஞ்சாலில சீடுவா. என்னுடைய தோழி என்னுடைய தோழி மஞ்ச போடுறவா இல்ல இப்படி காலமா அகலாம் படி. நீ ஒரு மஞ்ச போடுற இப்படி வைப்ப, நான் ஒரு பிடி மஞ்ச போடுறேன் இப்படித்தான் இப்ப எதுக்கு ஒரு பிடி மஞ்ச? என் பேச்சன் தான் சொன்னான். ஒரு மஞ்சள் எடுத்துட்டு வந்து இழைச்சாலே எட்டே ஒரு மஞ்ச எயிச்சு நீ எங்க போடுவ? முகத்துக்கு போடுவேன். அப்புறம் அதுல இருக்கிறது மிச்சத்தை எடுத்து தாலி கைத்துக்கு போடுவோம். அப்புறம் அதுல ஏதாவது கொஞ்சம் மிச்சப்பட்டு இந்த கையெல்லாம் எடுத்து பூசிக்குவோம். என் வீட்டுக்காரன் மஞ்சள் முகம் தாண்டி மதிப்பு. என் வீட்டுக்காரன் அப்படி சொல்லல. எங்கெங்கெல்லாம் நாத்தடிக்குதோ அங்கங்கெல்லாம் பூசுறான். அதுக்குத்தான் ஒரு இப்படி மஞ்சளா? சரி எங்கே நீ பூசிருக்க எனக்கு என்ன? அடி மஞ்சள் தீடுவா. என்னுடைய தோழி என்னுடைய தோழி பொண்ணா பிறந்தவும் ஒரு மஞ்சள் லேசா எடுத்து அடிச்சாலே போதும். முகத்துக்கு போட்டு மீதி இருந்தா அதை எடுத்து நம்ம மாங்கல்யத்துக்கு என்னைக்கு கணவனோடு நிலைத்து மாங்கல்யம் குங்குமத்தோடு வாழ்ற மாங்கல்யத்துக்கு போடுவாங்க. அதுலேயே தான் மிச்சம் இருந்துட்டா கொஞ்சம் எடுத்து கையில போட்டுக்கு போவாங்க. எடி அம்மா மஞ்சள் ஒரு பிடி மஞ்சளை கொட்டி ஏய்ச்சி எங்க வாரி பூசுற? நான் போய் சொன்னா கூட என் வீட்டுக்காரர் போய் கேட்டுவா. ஆற சாமி அவன் சொன்ன இடத்துல தான் பூசுவான். ஏன் அங்க போய் சொன்னாரு? அவன் எவத்த பாக்குறேன்னு அவத்த தான் பூசுவான். கண்டனைக்கு பாக்குறதுக்கு நான் பூசுவேன். அடி மானகட்டவன் நாயே. சரி வா விளையாடலாமா? என்ன விளையாட முடியும் வாடி. நான் என்ன சீல சொல்லிடுவாங்க. ஒரு விளையாட்டு விளையாண்டு போயிட்டே இருக்கலாம். ஒரே ரவுண்டு சேலை துவச்சிட்டு காய வைக்க சும்மா தண்ணியில நீ ஓடியா நான் வேணா சுத்தி ஓடி பிடிக்க வா ஓடியா.
பொறுமையா நின்னு சொல்லணும். எனக்கு டிரைவனே ஏத்து விட இப்படி முடியல. அழுவலடி. அங்க பாருடி. என்ன அங்க பாரு, கண்ணுக்கு தெரியலையா? ஏச்சி தண்ணி பாம்படி கடிக்காதீ. அது இல்லடி. அங்க பாரு, நல்லா பாரு. எட்டு எட்டு வேற முன்னாடி அப்படியே உட்காரு. உட்காந்து தரவுடி அப்படியே உட்காரு. எட்டு உட்காந்துக்கியா எட்டு அது பாவாடை சுட்டாதிரி ஊப்படந்து உள்ளாரு வந்து போகுது. உண்மையில பயமா இருக்கு. அங்க பாத்தியாடி அம்மா, இது வரைக்கும் பார்க்காத பாத்தியாடி அம்மா. கண்டரோடி அம்மா, இந்த கொலக்கரியில குளிக்கும் போது அடி பார்த்தனோடி அம்மா, யாரோ தெரிய கிடையாது. என்னாடி அவ்வளவு உயரத்துல ஆகாயத்துல ரதத்துல அமர்ந்து பக்கத்துல மனைவிமார்களை உட்கார வைத்து அந்த ரதமானது போகக்கூடியது. அவருடைய உருவமானது தண்ணீரில குளிக்கும் போது கண்ணாடியில பார்த்தா எவ்வளவு அழகா இருக்குமோ. என்ன தெரியுது? என்னடி ஆகாயமா இருக்குமா? யாரு ஒரு ரதத்திலே அவரது மனைவியோ பக்கத்துல அமர வைத்து ரதத்தை ஓட்டிட்டு போறாரு. எங்க அவரை பாரு, அங்க பாருடி. எங்கடி எங்கடி உன் கண்ணுக்கு தெரியாதுடி. ஏய் எங்கடி போறான்? இங்க போகலடி, ஆகாயத்துல போகக்கூடியது. உருவ கண்ணாடியில அப்படியே கண்ணாடியில பாக்குற மாதிரி பத்திரி சாவத்தால நீ எனக்கு தெரியலடி. தேவடியா உனக்கு தெரியாது. யாரு தேவடியா? அடி தேவடியாளுக்கு தோண போன தேவடியா? ஆறு பத்த தேவடியாட்ட என் மனதிலே இன்னைக்கு ஒரு கஷ்டமானது நேர்ந்து விட்டது ஐயா. உலகத்துல எல்லாருக்கும் கணவன் அமைந்தது. நான் கல்யாணம் செய்தனே தாடி முடியோடும் சன்னியாசி போலவும் காவி வஸ்திரத்தை உடுத்தி நெத்தில பட்டைய போட்டு கழுத்துல கொட்டையை கட்டிக்கிட்டு சிவசிவா சிவசிவா என்று சொல்லக்கூடிய சிவனுடைய பக்தன் அந்த முனிநாதனை கல்யாணம் செய்து நான் பிள்ளைகளை பெற்றெடுத்தனே. இப்ப தண்ணீர்ல குளிக்கும் போது இந்த ஆளை பார்த்தேன், இந்த ஆளுடைய அழகை பார்த்த உடனே இந்த மாதிரி ஆளெல்லாம் எனக்கு புருஷனா வரக்கூடாதா? இந்த மாதிரி மண்டபன எனக்கு புருஷனா கிடைக்க கூடாதா? வாழ்ந்தாலும் இப்பேற்பட்ட ஆளோடு ஒரு நாள் வாழ்க்கை வாழ்ந்தாலும் வாழணும். செத்தாலும் வாழ்ந்த அந்த ஆளுக்கிட்ட சாகணும். புள்ளன்னு பெத்துக்கிட்டா கூட அந்த ஆளுக்கிட்ட பெத்துக்கணும். இப்பேற்பட்ட அழகு பட்ட மண்டபம் ஆட்டு இருக்கும் போது அப்படி தள்ளாத கிழவரோடி
காலத்திலே அவரவருக்கு கணவன் நேர்ந்தது. இளமை பருவத்தில் அவருக்கு திருமகளை முடித்து இதுவரைக்கும் எனக்கு அந்த ஆசை கிடையாது. இந்த ஜலத்தில் அவருடைய உருவத்தை நான் பார்த்தேன். கண்ணாடியில பாக்குற மாதிரி அவ்வளவு அழகா இருந்தாரு. இந்த உலகத்துல இப்பேற்பட்ட அழகுள்ள மன்னமெல்லாம் இருக்கும்போது ஒரு சாமியார் நம்ம கல்யாணம் செய்து பிள்ளைகளை பெற்றெடுத்து அப்படி என்று மனசாட்சியில் நோங்கி விட்டார். அது மட்டும் கிடையாது. சாமி ஆனவரோ ரேணுகை ஆனவள் சல திருத்தவும் போட்டு வரும் சென்றாலே இதுவரைக்கும் வரவில்லை என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார். நான் எப்பொழுதுமே இந்த பத்தாத பத்தினி தவத்தினாலே இந்த குடத்தை உருட்டி ஜலம் எடுத்து நான் செல்லக்கூடிய பழக்கம். குடம் உருட்டலாமா? பின்னாடி ஒண்ணு வரல கொண்டாத்தி அவடியால கூட கூட்டிக்கிட்டு வந்தனல்லவா? இதுவரைக்கும் என் கற்பனையில் இருந்தார் இந்த குடமா அது உருட்டு தண்ணியில கரைகிறது. மணாலா குடம் வந்தது இன்னைக்கு என்ன வல்லியா? எப்பத்தினி தவமல்ல வரும்போதே சொன்ன நான் 7 நாள் வரைக்கும் தலை குளிக்கலன்னு சொன்னா சுத்தல்லாத வழியன் கூட கூப்பிட்டு வந்து இந்த கற்புக்க அரசி இந்த கண்ணகி போலவும் நலாயினியை போலவும் அனுசுவை போலவும் சாவித்திரியை போலவும் இந்த ரேணுகை பதிவிரதாதனம் குறையாமல் இதுவரைக்கும் இருந்து விட்டேன். இந்த நாளிலே என் விரலால சோட்டக்கூடிய மொழிகளும் மண்பாட்டமெல்லாம் குடவாகத்தன் உருண்டு ஒரு ஜலம் எடுப்பேன். குடம் உருளவும் தண்ணியில கரையுது, குடம் உருளுது தண்ணியில கரையுது. என் பத்திரி தவமெல்லாம் ஒன்னால கரைந்து போய்விட்டது அம்மா. என்ன போச்சு? அப்படியே அந்த நக்கு ஆடு மெச்ச நக்கு வந்ததால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. சாரி, இதுதான் வரல. அந்த பூவை என்ன கையினால் எடுப்பது கிடையாது அல்லவா? அதையாவது எடுத்து பார்ப்போம். பூச்செடியே
ஐயோ இல்லாமல் பிடிக்க அமைச்சர் வருகிறது என் கையினால் இந்த மலர் எடுக்காமல் பிடிக்க பூச்செடி பிடித்து பூக்குடிய உற்பத்தி செய்து இந்த மலரை எடுக்கக்கூடிய ஏடுகை ஏற்பட்டவளா தொட்ட மலராஜா அக்கா வீராகி போல குடமானது உருட்டக்கூடிய நேரத்தில் கூட வரவில்லை மலர் எடுக்கக்கூடிய நேரத்தில் மலர் எல்லாம் கருகி போய்விட்டது சாமியானவரோ பூஜைக்கு மலர் கொண்டு வரவில்லை ஜலம் கொண்டு வரவில்லை எனக்கு கேட்டால் என்ன பதில் சொல்லுவேன் சரி ரெண்டும் மோசம் போயிடுச்சு சர்ப்பத்தை கூப்பிட்டு எப்போதுமே என் தலையில சும்மாட வந்து அவரு நாகம்மான்னு கூப்பிடுவனே அந்த பாம்பையாவது காதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாதே என் தலையில வந்து சுமார் மூடி மேலிருப்பா பால் குடித்து உயிர் வளர்த்தார் சுவை பேரே நல்ல பாம்பு பெயருக்கு தகுந்தால் மாறிவிடி இந்த பிள்ளையை மறுபடி நீ வாழவிடி தலையில சும்மாட வந்து அவர் பல்லுவா கூப்பிட்டு வரும் பாபு எனக்கு கொத்தவர் கூட சர்ப்பமும் சுமாரா எனக்கு தலையில அமரக்கூடிய தோற்றிட்டு என் சாமியானவர் கேட்ட என்ன பதில் சொல்றது